ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மீ மைசெல்ஃப் சேகர். நான் வந்து எம்ஃபில் இன் ஃபிசிக்ஸ் வந்து லோயலா காலேஜில் படித்தேன். அது வந்து நுங்கம்பாக்கம், சென்னை. அங்கேருந்து நான் அரும்பாக்கத்தில் தான் தங்கியிருந்தேன், டிஜி வைஷ்ணவா காலேஜ் பின்னாடி. ஸோ என்னென்னா அங்கேருந்து நான் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப் போட்டு தான் வந்துட்டு இருப்பேன். சரியான வெயிலாக இருக்கும். அப்போ என்னென்னா அதை செம்மையாக இருக்கும். சரி, அப்போ யோசிப்பேன், சரி ஓகே பேசாமல் கேப்பு போடாமல் போக முடியாது சார், வெயில் வர கொளுத்தும். அது அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும், வண்டியில் வந்துட்டு போயிட்டு இருக்குமா. சரி, என்னென்னா அழுக்காக இருக்கும் அந்த இடம்லாம் ஃபுல்லாக, அதாவது முடியெல்லாம் மாதிரி அழுக்கு போட்டுச்சிடும். சரி, அதனால் கேப் போட்டு போவேன். ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு கேப் போடாமல் போக முடியாது, ஆனால் செம்மையாக வேர்த்து ஊற்றும். சரி, இது தடுக்கிறதுக்கு என்ன, கேப்பில் ஒரு ஃபேன் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சோலார் பேனலில் ஃபேனை அந்த சின்ன மோட்டரில் கனெக்ஷன் பண்ணி அதை வந்து கேப்புக்குள்ளே வச்சா நம்ம வந்து கேப் போட்ட மாதிரி ஆச்சு, காற்று வந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சுட்டே சும்மா அப்படி போயிட்டு இருப்பேன். அப்புறமேட்டுக்கு அப்படியே அதை விட்டுட்டேன். இப்போ திருப்பி ஞாபகம் வந்துச்சு. சரி வாங்க அதை இப்போ செஞ்சு பார்க்கலாமா. சரி, அந்த கேப் ஃபேன் இல்லை சோலார் கேப் ஃபேன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்பு, இது வந்து என்னென்னா சோலார் பேனல். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லீஃபு, இது வந்து மோட்டர். அதாவது இது எதில் இருக்குன்னா, இந்தமாரி ரேடியோஸ்லாம் இருக்குல்ல, ரேடியோ கடையில் போனீங்கன்னா அந்தமாரி அவங்க தூக்கி போடுவாங்க, அப்படியே அங்கே தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். இந்த சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து சூடு அதிகமாக இருக்கணும், நல்லா வெயிலாக இருக்கணும், அப்போ வந்து சோலார் பேனல் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் அந்த இடத்துல கூட வந்து என்னென்னா இந்தமாரி சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெளிச்சமாக இருக்கணும், சூடு கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நல்ல ஹீட்டான ஏரியாவில் போய் வைக்கணும் அப்படின்னு இல்லை, வெளிச்சம் நிறையா இருக்கிற ஏரியாவில் வந்து சோலார் பேனல் வச்சோம்னா நமக்கு வந்து என்னென்னா நல்லா ஒர்க் ஆகும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஃபோட்டான் வந்து ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதாவது வந்து புஷ் பண்ணிச்சுன்னா அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். அதுதான் நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும், அதாவது இங்கே இப்போ பட்டு இப்போ நவுறுதுன்னா இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இங்கேருந்து இப்போ நவரும். இந்த இடத்துல நம்ம இப்படி இதை வச்சோம்னா இந்த ஃபேன் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மோட்டர் மூலியம் சுற்றும். இந்த மோட்டர் எப்படின்னா இந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஓடும். ஸோ அதனாலனா இது வந்து சுற்றும், இங்கே திரும்ப இந்த எலக்ட்ரான் இங்கே பழைய எப்படி போய்டும். இப்படி தான் வந்து இந்த சோலார் பேனல் வந்து ஒர்க் ஆகுது. நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி இருக்கும். இப்போ என்னென்னா வெயில் வந்து நேராக இங்கே பட்டுச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். வெயிலுங்கிறதோட வெளிச்சம். இப்போ வாங்க வெளில போய் டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்கும் பார்ப்போம். பாருங்கள், இந்த சைடு வந்து வெயில் இல்லை, அதாவது வெளிச்சம் இல்லை. இது இப்போ பாருங்கள், திரும்புகிறேன், இங்கே தான் வந்து வெளிச்சம் அடிக்குது. அதனால் என்னென்னா நல்லாவே வந்து காற்று வருது. இதை பாருங்கள், ஃபேன் நின்றுச்சு. இதோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அது நிழலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடல, அது லைட்டாக ஆக்சுவலாக ஸ்பீடாக சுற்றுது. உங்களுக்கு பார்க்க தான் அப்படி தெரியுது. நான் இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, அதே நிழல் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆஃப் ஆகிடும். அதே திரும்பி வெயில் கொண்டு போனோம்னா நல்லா ஸ்பீடாக சுற்றும். கரெக்டாக நெத்திக்கிட்ட மட்டும் காற்றடிக்குதுங்க, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாட்டுக்கு வந்து என்னென்னா அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான